ஹாய் ஹலோ பவி பிரேமா யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேசரி பண்ண போகிறோம். இன்னைக்கு என்ன கேசரி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அக்கா பொண்ணு சின்ன பொண்ணுக்கு இன்னைக்கு டுடே பர்த்டே. அதனால என்கிட்ட கேசரி பண்ணித்தர சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னோட ஸ்டைலில் நான் கேசரி பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இது இந்த கப்பில் ஒரு கப் ரவை எடுத்துருக்கிறேன், வெள்ளை ரவை. அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது ஏலக்காய் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா முந்திரி, திராட்சை, இது கேசரி பவுட்ரு. அடுத்து நம்ம ரவையை வறுத்தரலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருக விடாமல் பொன்னிறமாக நல்லா வறுத்துடணும். கொஞ்சம் கருகுச்சினாலும் அது வெட்டியாக போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா அதை நல்லா வறுத்துட்டே இருக்கணும். நம்ம வறுக்கும்போது எதுவும் சேர்க்கலை. ஒவ்வொருத்தர் நெய் போட்டு வறுப்பாங்க, அப்புறம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து வறுப்பாங்க. நான் சும்மா ரவையை மட்டும் வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வறுத்துடணும். நல்லா அப்படியே செவக்கிற அளவுக்கு வறுத்துடணும். நல்லா கிளறிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் விட்டோம்னா கூட அது அப்படியே அடிப்பிடிச்சி கருப்பாயிரும். அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட கேசரி பார்த்திங்கன்னா கருப்பாக தெரியும். அதனால் நம்ம கொஞ்சம் நல்லாவே வறுத்துக்கலாம். இன்றைக்கி அவங்க கேசரி பண்ணி தர சொல்லி நேற்றே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி கேசரி பண்ணி கொடுங்க, நாளைக்கு பாப்பாவுக்கு பிறந்த நாள் அப்படி சொல்லிட்டு. எனக்குமே அவ்வளோவா செய்ய தெரியாது. அப்புறமேட்டுக்கு அப்படியே கொஞ்சம் நானே பழகி அப்புறமேட்டுக்கு இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இந்த கல்யாண ஸ்டைலில் இருக்கும் நான் பண்ணுற கேசரி. அப்படி வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும், அந்த மாதிரி இருக்கும். நான் 1க்கு 1.5 சக்கரை எடுத்திருக்கேன். ஆனால் நான் 1க்கு 1.5யும் சேர்க்க போகிறதில்ல. 1க்கு 1.25 அப்படி தான் சேர்ப்பேன். அதை நான் சக்கரை போடும்போது சொல்கிறேன். கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா நமக்கு வீட்டில் சுகர் அதிகமாக சாப்பிட்றவங்க இல்லை, கொஞ்சம் ஒரு இடத்துக்கு தான் சாப்பிடுவாங்க. நமக்கு ஃபுல்லாக சுகர் வேணும் அப்படின்னா நம்ம இப்போ எடுத்துருக்கிற சக்கரை அவ்வளோத்தையும் சேர்த்துடலாம். அஸ்கா சக்கரை தான் எடுத்துருக்கேன். நம்ம இப்போ நல்லா வறுத்துருச்சு பாருங்கள். நான் தீயை கம்மி பண்ணி தான் வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேமில் வைக்கல, கம்மி பண்ணி தான் வச்சுருக்கேன். நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இந்த தட்டில் மாற்றிடலாம். தட்டில் மாற்றிட்டு நல்லா விட்டுறலாம். அதையே அது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறிட்டுருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எதில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு 3 கப்பு தண்ணி, அதாவது இப்போ நம்ம அதில் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கோம். அதில் இப்போ நம்ம 3 கப்பு தண்ணி ஊற்றி தண்ணியை கொதிக்க வைக்க போகிறோம். கரெக்டாக 1க்கு 3, 1, அடுத்தது இன்னொரு கப்பு. எப்பவுமே நம்ம ரவை கிளறதுக்கு கண்டிப்பாக மெஷர்மெண்ட் தண்ணி ரொம்ப முக்கியம். அது கேசரிக்கு ரொம்பவே முக்கியம். 2. இப்போ அடுத்து இன்னொரு கப்பு சேர்த்துக்க போகிறோம். இன்னொரு கப்பு சேர்த்து நம்ம அதை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம தண்ணி நல்லா கொதிக்க விட போகிறோம். தண்ணி நமக்கு சூடானதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை. இப்போ கரெக்டாக 1க்கு 3 எடுத்துருக்கிறேன். நமக்கு இந்த அளவு தெரிஞ்சிட்டாவே போதுங்க. நம்ம ஈஸியாக நல்லா எதாக இருந்தாலும் செஞ்சிடலாம். இந்த அளவு தெரியாமல் தான் ஒரு சிலருக்கு சொதப்பிடும். இந்த பிரியாணி ஆகட்டும், அப்புறமேட்டுக்கு இது கேசரி ஆகட்டும், ரவையாகட்டும், யாருக்குமே இந்த தண்ணி மெஷர்மெண்ட் தெரியாமல் தான் ஒரு சிலருக்கு சொதப்பிடும். எனக்குமே முதல்லலாம் அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் நானே அது பழகிக்கிட்டேன். பிரியாணி எல்லாமே அந்த மாதிரி தான். ஒவ்வொரு டைம் சொதப்பலாயிரும், சொதப்பி வச்சுருவேன். ஒரு டைம் நான் பிரியாணி கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ சூடாகி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அது கூட நம்ம கேசரி பவுட்ரு கலந்துடலாம். கேசரி பவுட்ரு கலந்தாங்க பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக அது ஒரு மாதிரி கலரு, நமக்கு ஆரஞ்சு கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர் சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம ரவையை உள்ளே சேர்க்க போகிறோம். ரவையை உள்ளே சேர்த்துட்டோம். அதை கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா அப்படியே உருட்டாகி அது ஒரு மாதிரி கன்றாவதி ஆயிரும். அதனால் நாம் அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஃபுல்லாக போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கரண்டியில் அப்படியே இலக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அது அடி பிடிக்காமல் நம்மளுக்கு நல்லா ஒரு பதத்துக்கு வரும். அப்படி ஃபுல்லாக கிளறிட்டே இருக்கணும்.
இப்போ பாருங்கள் ஃபுல்லாக போட்டுட்டேன் நான். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு கையில் போட்டுட்டு ஒரு கையில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு மொடப்பட்டுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே ஒரு மாதிரி உருண்டு உருண்டு வந்துடும். அது அந்த ரவை பார்த்திங்கன்னா உருண்டு உருண்டு வந்துடும். இப்போ அந்த சூட்டுக்கு எல்லாமே அது தட்டத்தில் பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம அதெல்லாத்தையும் நீட்டாக எடுத்து போட்டுருவோம். இல்லைன்னா அதெல்லாமே வேஸ்ட்டு தானே, நம்ம அதை உள்ளேயே சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். என்னோடது உருண்டை ஆகலை. இவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டோம்னா தண்ணி ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து தண்ணி வந்து இஞ்சிரும். அவ்வளோதான். 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் அப்படியே தண்ணி இஞ்சிரும். நம்ம அப்படி கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா போதும். இப்போ அவ்வளோதான். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக தேவை, நம்ம கேசரிக்கு முக்கியமான தேவை ஒன்று இருக்குது. அதுதான் நெய் வந்து போட்டு முந்திரி வறுக்கணும். நான் உங்களுக்கு அது இன்க்ரீடியன்ஸில் காட்டல. 50 கிராம் நெய் வந்து சேர்த்துருக்கேன் இந்த ரவைக்கு. இப்போ இதை கலரலாம். இல்லை இதையும் கலராமல் விட்டுட்டோன்னா இதுவும் அடியாயிரும். அப்படியே சைடில் வந்து அந்த வேலையை செய்யலாம். ஃபுல்லாக வந்து அந்த 50 கிராம் நெய்யும் வந்து நான் போட்டுட்டேன். 50 கிராம் நெய்யும் உள்ளே போட்டு நல்லா நெய்யை வந்து சூடு பண்ணிக்கலாம். நான் கடையில் தான் வாங்கினேன். நெய் வீட்டில் எல்லாம் செய்யலை, கடையில் வாங்கினது தான். 50 கிராம் அளவுக்கு அளவை எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக நான் போட்டுட்டேன். இப்போ வந்து நெய் வந்து நல்லா சூடாகி நல்லா உருகட்டும். இப்போ மறுபடியும் நம்ம இது ஒரு கலர் கிளறிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அடி ஆயிரும். அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா அப்புறம் வேஸ்ட் ஆயிரும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கணும். இப்போ நம்ம வந்து அடுத்து சர்க்கரை சேர்க்க போகிறோம். பாருங்கள், நான் 1க்கு 1.5 சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் நான் அவ்வளவும் போட கிடையாது. கடைசியாக ஒரு டம்ளர் பக்கத்தில் எடுத்துருவேன். 1 டம்ளர் 1/2 டம்ளர் சர்க்கரைக்கு போட்டால் எடுத்துருவேன். ஆனால் இதுவே நல்ல ஒரு இனிப்பாக இருக்கும். நம்ம 1.25 கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து பதம் பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 தான். நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்க போட்டுக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப ஓவராக இனிப்பாக இருக்கும். அதனால் வந்து நான் கடைசியாக கொஞ்சம் நிறுத்திடுவேன். இப்போ நம்ம நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இவ்வளோதான் எடுத்துட்டேன். நம்ம இதை மட்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா வந்து அது சர்க்கரை வந்து ஒரு பக்கம் இனிப்பாக இருக்குது, ஒரு பக்கம் இனிப்பு கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது முந்திரி நம்ம போட்டு சைடில் வந்து அதை ஒரு வேலை பண்ணுறோம். அதையும் பார்த்துட்டு இதையும் கிளறணும். அவ்வளோதாங்க. அது முந்திரி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப விட்டோன்னா அது கருத்து போயிடும். முந்திரி நம்ம சைடில் வச்சுட்டு இதையும் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விடுவோம். ஃபுல்லாக எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம வந்து முந்திரியை வந்து சேர்த்த போகிறோம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம அடுத்து நம்ம முந்திரி சேர்த்திடுவோம். முந்திரி சேர்த்துனோன்னா ஃபைனலாக முடிஞ்சிச்சு. ஒவ்வொருத்தர் வந்து நிறையாவே நெய் சேர்ப்பாங்க. இப்படி கிளறும்போது லாஸ்ட்டு எல்லாமே சேர்ப்பாங்க. நான் வந்து அந்த முந்திரியை வணக்கி விட்டதோ அந்த ஒரே ஒரு டைம் சேர்த்தது தான். இடையிலலாம் நான் நெய் சேர்த்த மாட்டேன். நெய் ஒவ்வொருத்தருக்கு நிறைய போட்டால் பிடிக்கும். திராட்சை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து வறுத்து போடுவாங்க நெய்யில். நான் அப்படியே போட்டுருவேன். அதுவும் நல்லா தான் இருக்கும். முந்திரி மட்டும் நெய்யில் வறுத்துட்டு திராட்சை அப்படியே போட்டுட்டு அடுத்தது நம்ம வந்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் போட்டுடலாம். கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி அதையும் நம்ம தூவிட்டோம் அப்படின்னா நம்மளோட கேசரி வந்து ரெடி ஆயிரும். அடுத்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். அப்புறம் ஹாய் சொந்தங்களே, நம்மளோட பவி பிரேமா யூடியூப் சேனல் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எதுவும் நிறைய குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும்னாலும் என்னோட கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல, சொந்தங்களேன்னு தான் சொல்லணும். ரெடி ஆயிடுச்சு சொந்தங்களே. இன்றைக்கி பாப்பாவோட பர்த்டேக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கேசரி பண்ணியிருக்கோம். வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ முடியும் போது லாஸ்ட்டில் வந்து என்னோடய ஃபேமிலி ஃபோட்டோ வந்து நான் ஜாயின் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதை பாருங்கள். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கிறதுல வந்து ஒரு சிமெண்ட் கலரில் கோட் போட்டிருக்க ஒரு பொண்ணு. அவங்களுக்கு தான் இன்றைக்கி பிறந்த நாள். அவங்க பேர் தர்ஷினி. தச்சு பிள்ளை சொல்லுவான். அந்த தச்சு பிள்ளைக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. அவங்க வந்து ஹாஸ்டலில் இருக்காங்க. இங்கேருந்து பக்கம்தான் வீட்டிலேருந்து ஹாஸ்டலு. நாங்கள் மார்னிங் இது மட்டும்தான் செஞ்சு கொடுத்தோம். அவளுக்கு வேறு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டா. இன்றைக்கி கிளாஸ் இருக்கிறதுனால நாங்கள் இது மட்டும்தான் செஞ்சோம்.
அவ்வளோதான், நம்மளது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பரிமாறிடலாம். நம்ம பரிமாறி சுட சாப்பிட்லாம். வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் சொந்தங்களே. மறக்காமல் வந்து பவி பிரேமா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் குறைகள் இருந்தால் மறக்காமல் தெரிவிங்க. நான் திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறேன். அவ்வளோதான். இது நாம் அப்படியே கட் பண்ணி எடுத்து சாப்பிட்லாம். நம்ம ஸ்பூனில் வந்து கண்டிப்பாக ஒட்டாது. ஒரு சிலர் நிறைய நெய் சேர்ப்பாங்க. நம்ம அளவாக தான் சேர்த்துருக்கோம், 50 கிராம் நெய் சேர்த்துருக்கோம். இது அப்படியே எடுத்து வாயில் வச்சோன்னா வச்ச உடனே கரைஞ்சிரும் சொந்தங்களே. வாங்க எல்லோரும் கேசரி சாப்பிடலாம். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் வந்து பாப்பாங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம வந்து அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க கூட அதை தான் வந்து நான் லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இந்த மாதிரி தான் கேசரி பண்ணுவேன். நீங்கள் எப்படி கேசரி பண்ணுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க சொந்தங்களே. இந்த ஃபோட்டோ தான், இது என்னோடய ஃபேமிலி ஃபோட்டோ. எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள். பாய் சொந்தங்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.